So Mohanlal sir பார்க்கிறதுக்கு முன்னாடி my producer பார்க்கிறதுக்கு முன்னாடி the first person outside of my technical team to see the trailer was Rajini sir. அவர் வந்து என்ன மாதிரி ஆள்ப்பா, நீங்க பாத்திருக்கீங்களா அவரை நேர்ல? நான் வந்து ஒரே ஒரு தடவை தூரத்துல இருந்து பாத்திருக்கேன் நானே. நீங்க 5 நிமிஷம் பேசணும் அப்ப உங்களுக்கு தெரியும். ஐயோ அது வேற மாதிரி வரும். Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மோகன்லால் சார் தான் வந்து என் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இல்லை அவனுக்கு என்ன வேணுமோ பண்ணி கொடுக்கணும்னு சொன்னேன். ஸோ அந்த ஃபெய்த் அவர் அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் என் மேலே காட்டியிருக்காரு. ஐ ஹேவ் டு ஃபர்ஸ்ட் லிவ் அப் டு தட் அண்ட் இட்ஸ் அ ஹியூஜ் ப்ரிவிலேஜ் தட் such a big star is showing so much confidence in me. LCU எப்போ பார்க்கலாம் பிருத்திவிராஜ் அப்படிங்கிற கொஸ்டின் ஒரு பாப்புலர் கொஸ்டினாக இருக்கு. 2 times he had offered me the opportunity to collaborate with him, but unfortunately both the times the timeline and the dates did not work out. I really hope I get to work with Lokesh. If you ask me, he's one of the finest cinematographers that's lived in this country. அவர் இன்னைக்கு இருந்திருந்தா I would have definitely asked him to shoot a film of mine. One of the most passionate filmmakers I have worked with across industries. Across Malayalam, Tamil, Hindi, Telugu. சினிமா இல்லனா அவர் இறந்து போயிடுவார். அவர் அந்த மாதிரி ஆளு. ராதாமோகன் சார் மொழி மறக்கவே முடியாத ஒரு படம் எல்லாரனாலயும். Probably the most underrated genius in Tamil cinema if you ask me. I don't know why Tamil cinema has not been celebrating him. Tamil cinema is very ஒரு சாஃப்ட் கார்னர் மாதிரி எனக்கு. கனா கண்டேன், பாரிஜாத்தம், மொழி, சத்தம் போடாதே. It took me through an arc where I discovered so much about myself as an actor that I look at Tamil cinema with a lot of love and affection. So if I'm doing another Tamil film, I want it to be very special. Lucifer 3 இந்த franchise வந்து இன்னும் எவ்வளவு தூரம் அதோட அந்த ஷெல்ஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். இன்னொரு one more filmல அதுல இந்த franchise முடிய போகுது. பட் அந்த film நான் பண்ணனும்னா இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா third film வந்து கொஞ்சம் பெரிய படம். இன்னும் பெரிய நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஸ்கேல்ல இருக்க முடியும் அப்படி சொல்லலாமா? இல்ல கொஞ்சம் பெருசா இருக்கலாமா? இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க. மிஸ்டர் கோல்ட் sunflower oil. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. IndiaGlitz presents கற்றது சினிமாவை துருக்ஷாந்தில் we have the most prolific and celebrated craftsman in the house. Prithviraj sir, welcome to my show. Thank you so much. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார். அதுவும் தமிழ்ல வந்து அப்பப்போ நீங்க வந்து படங்கள் கொடுத்தாலும் உங்களுடைய பேட்டிகள் பார்க்கறதும் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகள் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் ஆஸ் an ஆடியன்ஸ் எங்களுக்கு என்னைக்குமே. when I think about you sir வந்து என்னைக்குமே எனக்கு வந்து மைண்ட்ல வருது உங்களுடைய ஹார்ட் ஒர்க் தான். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்து ஹசில் பண்ணி வந்து உங்களுடைய பொசிஷனை உங்களுக்குன்னு ஒரு நீஷை நீங்கள் கிரியேட் பண்ணது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள் சார், இன்ன கரியர் ஸ்பேனிங் அபவுட் ஒரு 20 years in acting, 6 years in direction. இதில் 2ல் வந்து ரொம்ப டேரஸ்டான டிசிஷனை நீங்கள் வந்து ஃபைன் பண்ணுறது எதுன்னு இப்போ நினைக்கிறீங்க இப்போ நீங்கள் திரும்பி பார்க்கும்போது? இல்லை, the more difficult decision to make was to become an actor. ஓகே. ஏன்னா வந்து நான் வளர்ந்த டைம்லலாம் வந்து ஏதோ சினிமா பெரிய ட்ரீமாக கொண்டாடி வளர்ந்த ஒரு பையன் கிடையாது. ஆக்சுவலி I thought my inclinations were more academic. And நான் இன்னொரு ஊரில் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது I came back for a vacation and I was offered a film. So my whole decision of not pursuing my studies any further and becoming an actor was the more difficult decision to make. Director ஆன decision வந்து it actually was not a very difficult decision for me. I always wanted to make a film, and also Lucifer பண்ணும்போது I always thought ஒரு படம் I'll maybe do one film, அந்த டைமில் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தேன் உங்கள் மேலே நிறைய ப்ரெஷர் இருக்கும். இல்லை, நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா ப்ரெஷரே கிடையாது. இப்போ இந்த படம் நான் பண்ணேன், இது ஒர்க் ஆகலை, என்ன நடக்க போகுது, ஐ ஜஸ்ட் கண்டினியூ ஆக்டிங். ஸோ ஐ டென்ட் லுக் அட் இட் தட் வே. பட் இப்போ I understand that there is a lot of expectation and pressure on me, especially because I'm coming with the follow-up to Lucifer. Exactly. But அந்த anticipation, அந்த pressure, அந்த expectation தான் என்னோட wealth bank. அதனால தான் இப்போ என் படம் வந்து இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட வந்து everybody is talking about it. So yeah, I mean in a way I enjoy handling the pressure actually. Oh, that's beautiful. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த நீஷ் ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து செட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ வந்து உங்களுடைய இன்டர்வியூஸ்லையும் உங்களுடைய பாடி ஃபோக்லையும் உங்களை பார்த்து எல்லாருமே இன்ஸ்பயர் ஆகுறது உங்களுடைய கிளாரிட்டி அண்ட் உங்களுடைய நாலேஜ் தான். லைக் நீங்கள் ஆஃபர் பண்ணுற விஷயங்கள், நீங்கள் வந்து உட்காந்து நீங்கள் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபுல் ஆன் கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸாக இருக்குது. அண்ட் ஐ ரிமெம்பர் லைக் ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இஃப் நாட் இந்த படம் வந்து ஒர்க் ஆகலைன்னா வந்து எனக்கு வேறு பிளான் பி இருந்தது அப்படிங்கிறது இருந்தாலுமே, ஆனால் ஒரு நாள் கூட வந்து எனக்கு அந்த செட்டில் வந்து இந்த படம் ஒர்க்கே ஆகாமல் போகாதுங்கிற தாட்டே எனக்கு இல்லாமல் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க லூசிஃபர் எடுக்கும்போது. அந்த கிளாரிட்டிக்குள்ளே எப்படி அரைவ் ஆனீங்க நீங்கள்? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்லை, இப்போ லூசிஃபர் நான் வந்து 2018 ஷூட் பண்ணும்போது பேக் தென் அது வந்து மலையாளத்தில் அட்டெம்ப்ட் பண்ண பிக்கஸ்ட் எவர் ஃபில்ம். அப்சல்யூட்லி. அதை விட பெரிய ஒரு படம் அந்த டைமில் மலையாளத்தில் யாருமே அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தில்ல. ஸோ
நான் ஒரு டெபியூ டைரக்டர் வேற, மலையாளத்தில் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டார்ஸ் அண்ட் த பிக்கஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து என்ன நம்பி டூயிங் த பிக்கஸ்ட் எவர் ஃபில்ம். ஸோ அப்படி ஒரு கலெக்டிவ் டிசிஷன் எடுக்கணும்னா எவ்வளோ கன்விக்ஷன் இருந்திருக்கும் எங்களுக்கு அந்த ப்ராடக்ட் மேலே. ஸோ அந்த கன்விக்ஷனில் தான் ஒவ்வொரு நாள் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். யூனோ வி நெவர் டவுட்டட் வாட் வி வர் மேக்கிங். அப்படி ஒரு டவுட் இருந்தால் அந்த மாதிரி ஒரு படம் பண்ண முடியாது. நிச்சயமா. சேம் வித் எம்புரான். டு டேட் now as I'm sitting in front of you talking about the film, to date we've never doubted what we are doing. இல்லனா இது வந்து you can't do a film like this. இப்போ ஒரு business proposal இந்த படம் வந்து ஒரு டேபிள் மேல ஒரு எக்ஸல் ஷீட் மேல வெச்சா it makes no sense. ஏன்னா there are no precedents. Okay, இன்னைக்கு நம்ம பேசும்போது day one the highest ticket sold in the history of Indian cinema அது இதெல்லாம் சொல்லும்போது it's suddenly beginning to make sense. ஏன்னா when the film started in 2023, everyone asked my producer and me, what are you guys doing? I mean, இது வந்து என்ன நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கேன்னு எல்லாருமே கேட்டிருந்தேன். அந்த கன்விக்ஷன், அந்த பிலீஃப். ஸோ அவ்வளோ பிலீஃப்ல ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது there is no room for doubt. You don't doubt your product. So we totally believe in it. We totally believe in it as a film, as a product, as an art form. எல்லாத்துலயுமே வந்து டோட்டல் கன்விக்ஷன். ஸோ அந்த கன்விக்ஷன் மேல ஆடியன்ஸ் பாசம் காட்டுங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு. ஸோ லெட்ஸ் see. ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய அந்த ஒரு கிளீஷே எல்லாம் பிரேக் பண்ண ஒரு டேரக்டர் உங்களை நான் பார்க்குறேன். அது ஒரு மிகப்பெரிய ஒரு கன்விக்ஷன் இருக்கும். நான் அவ்வளோ பெரிய கிளீஷே எல்லாம் பிரேக் பண்ண டேரக்டர் எனக்கு தெரியல. ஆக்சுவலி I don't know. I myself am inspired by so many filmmakers. So that's beautiful. Yeah. So interestingly நீங்க கூட சொல்லிருந்தீங்க லைக் கமல் சார் வந்து எவ்வளவு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு. லைக் இஸ் ஒன் ஆஃப் தி கண்ட்ரிஸ் பெஸ்ட் டைரக்டர், ரைட்டர் அண்ட் டைரக்டர்னு கூட நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தீங்க முன்னாடி கூட. எனக்கு இப்போ சீக்வல் பொதுவா வந்து நம்ம ஊர்ல வந்து அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் கிடைக்கிற அந்த லவ் அண்ட் அட்டென்ஷன் வந்து சில நேரங்களில் கிடைக்காதுங்கிற மாதிரியான ஒரு ஜிங்க்ஸ் கூட இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட லேண்ட் ஆகிற படம் வந்து எப்படி போய் மக்கள்கிட்ட சேருங்கிற மாதிரி எதிர்பார்ப்பும் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்னைக்காவது உங்களுடைய காதுகளுக்கு வந்திருக்கா? இல்லாட்டி அதை பத்தின உங்களுடைய தாட்ஸ் என்ன? காதுல வந்திருக்கு கண்டிப்பா. பட் எனக்கு என்னன்னா ஐ நீட் டு பி வெரி கிளியர் அபவுட் த ஃபேக்ட் தட் இந்த சீக்வல் வந்து பார்ட் 1ஓட சக்சஸ்ல இருந்து பிறவி எடுத்த ஒரு சீக்வல் கிடையாது. Okay. இது வந்து even before we started part 1 we knew that there would be a part 2 and a part 3. அன்னைக்கு வந்து யார்கிட்டயுமே சொல்லல. ஏன்னா when we started ideating for the film in 2016, இந்த யூனிவர்ஸ் franchise எல்லாம் இல்ல actually அன்னைக்கு. No, I don't even think Marvel had started. I'm not sure. இந்த ஒரு யூனிவர்ஸ் செட்டிங் எல்லாம் அன்னைக்கு இல்ல. ஸோ we didn't know how to tell this to some people. இது வந்து ஒரு 3 film யூனிவர்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு தான் அந்த வேர்ட்ஸே கிடைக்குது. But having said that, we also knew that part 2 will only be possible if part 1 is a big success. இப்பவே நான் சொல்றேன் part 3 is only going to be possible if part 2 is a very very big success. But I never lost sight of the fact that the part 1 ஒரு பெரிய சக்சஸ் ஆனதுக்கு முன்னாடியே I had a part 2 in mind, and அந்த part 2 தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். I'm not, there's nothing that has changed. Of course, when we initially ideated for the second part of the film, it was in 2017 time. Oh, right, okay. Finally, when we started shooting, it was 2023. So on the script reviewing, script doctoring, இது வந்து ரொம்ப கண்டெம்பரரியான சோஷியோ பொலிட்டிக்ஸ் எல்லாம் பேஸ் பண்ண ஒரு படம். ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் வந்ததுக்கு அப்புறம் there's nothing else. I did not let my filmmaking or my perception of the project change even a tiny bit because of the expectation placed upon a sequel or anything. So let's see. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க நிறைய சோஷியல் மீடியாவில் ஃபேன் தியரிஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப பாப்புலராக இருக்குது. இப்போ வந்து when you are making a movie, கண்டிப்பாக வந்து இந்த லூசிஃபர் பற்றியும் எம்புரான் பற்றியும் நிறைய விதமான ஃபேன் தியரிஸ் வந்திருக்கும். ஒரு ஃபேன் தியரி படிக்கும்போது வந்து என்ன இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணலாமா? அது விட ஆக்சுவலி there's some fan theories and videos that made me really happy as a filmmaker. ஏன்னா ஒரு ஃபில்ம் மேக்கரா நீங்க வந்து கொஞ்சம் ஈஸ்டர் எக்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணுவோம் இல்ல. I mean, especially when you're making a film like Lucifer that has so many subterranean layers to the narrative and all that, நீங்க வந்து அங்க எங்க சின்ன சில டச்சஸ் அப்படியே விட்டுடும். And as a filmmaker you are thinking இது வந்து மோஸ்ட் லைக்லி யாருமே நோட்டீஸ் பண்ண போறது இல்ல. பட் என்னுடைய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நாங்க ஒரு சின்னதா ஒரு ஈஸ்டர் எக் அங்க விடுவோம், ஒரு சின்னதா ஒரு சிம்பிளைசேஷன் அங்க இருக்கு. that I've done and I'm thinking nobody's ever going to notice all this. பட் நிறைய பேர் அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணி அதை ஏன் பிருத்விராஜ் அப்படி பண்ணுங்கிறது வந்து கரெக்டாக ஸ்பாட் பண்ண நிறைய பேர் இருக்கு. அது ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி. யூ ஃபீல் வெரி அவ்வளோ அட்டென்டிவாக அவங்க படம் பார்த்து கரெக்டாக பிடிச்சிட்டோம். வெரி ஹாப்பி. There are things like that in this film also. Oh, great. So we are looking forward to the treat. So இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் there is something called ஒரு particular format of ratioல இந்த படத்தை வந்து நீங்க entirely ஷூட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒன்று கேள்விப்பட்டிருந்தேன். which is வந்து anamorphic ஃபார்மேட் வந்து 2:8:1 அப்படிங்கிற மாதிரி வந்து
இப்போ நான் ஒரு டெக்னிக்கல் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். anamorphic lenses யூஸ் பண்ணுறது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. என்னோட படத்தில் என்னுடைய வேற படத்தில் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. anamorphic lenses is nothing new. In fact, cinema used to be anamorphic long back. Oh right, okay. இப்போ ஹாக் எல்லாம் சொல்லி anamorphic lenses ஏற்கனவே இருந்தது. We had 70 mm long back. Usually when we shoot films on anamorphic lenses, இப்போ there are anamorphic lenses, there are spherical lenses. Okay, spherical lensesல வந்து உங்க கேட் இல்ல ஃப்ரேமோட மார்ஜின் வந்து டாப் அண்ட் பாட்டமா இருக்கும். anamorphicல உங்களோட ஃப்ரேமோட மார்ஜின் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டா இருக்கும். So இந்த மார்ஜின் வந்து although you expose it on your shutter, when you take the final out and the margin irukadu, only your frame is only that much. There is a way where you can include that information also into your frame by compromising a little bit of information on the top and bottom of your anamorphic ratio. So I chose that method. I'm sorry, I'm not taking a film class here, but just it's not some new edo pudusa edu na pannala. Oh right, okay. ஸோ இப்போ ஃபிலிம்ஸ் பற்றி நம்ம பேசும்போது, உங்களுடைய படங்கள் பற்றி பேசும்போது, ஒரு அவுட்லாண்டிஷான ஒரு லூசிஃபர் மாதிரியான ஒரு படமும் ஒரு டிரெக்டர், ஆஸ் அ டிரெக்டர் உங்கள்கிட்ட வந்து பார்க்குறோம். சடனாக கட் பண்ணால் ப்ரோடாடி மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு டவுன் டு ஹெர்த் ஃபிலிமும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த லூசிஃபர் சக்ஸஸ் வந்து என்றைக்குமே வந்து ஒரு கிரியேட்டராக ஒரு டிரெக்டராக வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணியிருக்காது. பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு செகண்ட் ஃபிலிமே அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் I want to do all kinds of cinema. And as a filmmaker, எனக்கு வந்து இப்போ லூசிஃபர் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபில்ம் மேக்கிங் லாங்குவேஜ்ல இருந்தேன். அதை வந்து கம்ப்ளீட்டா பிரேக் பண்ண ஒரு ஃபில்மிங் லாங்குவேஜ் தான் ப்ரோடாடி. இன்ஃபேக்ட் இப்போ எம்புரானுக்கு வரும்போது ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் அ ஃபாலோ அப் டு லூசிஃபர், அந்த சேம் லாங்குவேஜ் அடாப்ட் பண்ணலனா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப், ரொம்ப டிஃப்ரெண்ட்ங்கிறது இல்லை, பட் another kind of conception that I've tried in the film. என்னை பொறுத்த வரைக்கும் I need to do that for every film. இல்லைனா வந்து I'll grow stale as a filmmaker. இப்போ நம்ம ஒரு படம் பண்ணி பிருத்விராஜ் டைரக்ட் பண்ண படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னு if people start saying that, I'm failing as a filmmaker. If I ask someone what do you like best about my filmmaking, they should not be able to tell me what it is. Okay, இப்போ he does big scale films, அதெல்லாம் ஓகே, இல்லை அவரோட இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எனக்கு பிடிக்கும்னு சொன்னா I've started failing as a filmmaker. Right, okay. So you're saying that அந்த மாதிரி ஒரு சிக்னேச்சர் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு இருக்கக்கூடாது. ஓகே, ரைட், ஓகே. There should not be a signature for a filmmaker. இருக்கக்கூடாது. I mean, there could be a style that a particular filmmaker adopts for a particular kind of cinema. But அப்படி இப்போ greatest filmmakers, if you look at them, they don't have a signature. இப்போ you look இப்போ ஷின்லர்ஸ் லிஸ்ட்டும் ஜுராசிக் பார்க்கும் பண்ணது சேம் டைரக்டர். எக்ஸாக்ட்லி, சிக்னேச்சர் இருக்கக்கூடாது. ரைட், ஓகே, கிரேட் பாயிண்ட். ஸோ யோர் அசோசியேஷன் வித் லாலேட்டன், லைக் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ரொம்ப முன்னாடியிலேருந்தே நீங்கள் வந்து அவர் கூட வந்து அந்த ஒர்க்கிங் கொலாபரேஷன் வந்து ரொம்ப ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் வந்து அது ஒரு ஃபேன்ஸுக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் 2 பேரும் சேர்ந்தா வந்து என்ன இருக்குங்கிற மாதிரியான அந்த கியூரியாசிட்டி, அந்த ஃபேக்டர் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது. ஸோ அது எப்போலேருந்து ஆரம்பிச்சுது? லைக் வந்து இந்த மொமெண்ட் உங்களை அவர் மீட் பண்ண டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அது எப்படி போய் இருக்குது அப்படிங்கிறது? இல்லை, மீட் பண்ணுற டைம் he knows me from the time I'm a ஆமா. He's worked with my father. So ரொம்ப சின்ன வயசுல வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து he knows me from a very very small age. But என்ன பொறுத்த வரைக்கும் it's a privilege. நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கிற one of the biggest stars வந்து இவ்வளோ ஃபெய்த் காட்டுற மேல as a filmmakerங்கிறது வந்து it's a huge privilege. Now I keep telling everyone, my biggest responsibility as a filmmaker is to live up to the faith that he has shown in me. True. ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் கூட எனக்கு செகண்டரி தான். இவர் என் மேலே காட்டுற ஃபெய்த் இருக்குல்ல, இப்போ இந்த மாதிரி ஒரு படம் வந்து nobody's even aspired to do something like this from Malayalam. It's way beyond anything we have ever attempted. அது ஏன் பாசிபிள் ஆகுறேன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் Mohanlal sir's conviction. Mohanlal sir தான் வந்து என் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இல்லை அவன் என்ன வேணுமோ பண்ணி கொடுக்கணும்னு சொன்னேன். ஸோ அந்த ஃபெய்த் அவர் அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் என் மேலே காட்டியிருக்காரு. ஸோ ஐ ஹவ் டு ஃபர்ஸ்ட் லிவ் அப் டு தேட். And it's a huge privilege that such a big star is showing so much confidence in me. ஒரு புது ஆஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கருக்கு நான் ஏதாச்சும் ஒரு விஷ் பண்ணோன்னா இதான் விஷ் பண்ண போகிறேன். உங்களோட லீட் ஆக்டர், உங்களோட ப்ரொடியூசர் எனக்கு எவ்வளோ ஃபெய்த் ஏன் ஆக்டர் ப்ரொடியூசர் கிட்ட இருந்து கிடைச்சதோ அவ்வளோ உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் விஷ் பண்ணுறேன். And it's a privilege to have that. Beautiful. So எஸ், இப்போ இந்த லூசிஃபர் பற்றி எம்புரான் பற்றியும் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ஸ்லீக்காக நிறைய விஷயங்கள் வந்து அதில் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து சட்டலாக வந்து காமிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது. லைக் படம் பார்த்தா இன்னும் நிறையா இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். பட் சின்ன சின்ன சர்ப்ரைசஸ், சீக்ரெட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆல்ரெடி ஆன்லைனில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா அப்படின்லாம் வர ஆரம்பிக்குது. ஐ ஹர்ட் வந்து அர்ஜுன் தாஸ் கேரக்டர் கூட அந்த படத்தில் வந்து ரொம்ப
சர்ப்ரைஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற Arjun is மாதிரிலாம். a fantastic actor. I really like him, but he's not in this film. Right, okay. I would love to work with him in the future, but unfortunately he's not in this film. இந்த படத்தில் கிடையாது. But I'm looking forward to working with him. Yeah. கிரேட், சூப்பர். ஸோ லாலேட்டன் பற்றி சொல்லிட்டீங்க. இந்த படத்தில் என்ன டைமென்ஷனில் வந்து அவரை பார்க்கலாம்? ஏன்னா வந்து லாஸ்ட் ப்ரீவியஸ் ஃபிலிமில் வந்து நீங்கள் ஆப்வியஸாக ஒரு மாதிரி காமிச்சிருந்தீங்க. இது வந்து ஒரு ஃபேன் சைட் ஆஃப் கொஸ்டின் தான். லைக் வந்து என்ன புதுசாக வந்து லாலேட்டன் இதில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியான கியூரியாசிட்டியும் இருக்கு. லாலேட்டன் மாதிரி ஒரு ஆக்டரை வந்து புதுசாக எல்லாம் காட்டுற அளவுக்கு ஒரு டேரக்டர் கிடையாதுண்ணா. அவர் வந்து 47 years 400 ஃபிலிம்ஸை நீங்கள் பார்த்துட்டே இருக்க. இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு லாலேட்டன் எல்லாம் என்னால் பண்ண முடியாது. It's not in my hands. I have just stayed true to my film and the character that we have conceived, and I hope you like what you see. அவ்வளோதான். In terms of scale, in terms of canvas எல்லாம் வந்து maybe it's like nobody from Malayalam industry is really trying to push our limits with this one. And we hope you like what we have done. அது இல்லாம நீங்க ஒரு புது லாலேட்டனால எதுவும் கிடையாது என் படத்துல. பழைய லாலேட்டன் தான். அதே லாலேட்டன் தான். ஆமா, எல்லாருக்கும் பிடிச்ச அதே லாலேட்டன் தான். ஆமா, அது கரெக்ட். ரைட். இப்போ இந்த யூனிவர்சஸ் பற்றி, இந்த சினிமாட்டிக் யூனிவர்சஸ் பற்றி நம்ம பேசும்போது இப்போ வந்து பிருத்விராஜை வந்து நம்ம பிரசாந்த் நீலோடைய யூனிவர்ஸில் பார்த்துட்டோம். ஒரு இதுவுமே அகைன் வந்து எல்லாருக்கிட்ட இருக்க ஒரு பாப்புலர் கொஸ்டின் தான். தட் இஸ் வந்து லோகேஷ் கனகராஜோட LCUவில் வந்து உங்களை இப்போ பார்ப்போம் அப்படிங்கிறது. பிகாஸ் ஏன்னா நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க ஃப்ளைட் ஹவுஸில் நாங்கள் அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவர் சொல்லியிருந்தாரு அடுத்து அவர் ஒரு லைனப்பே எவ்வளோ ஹெவியாக இருந்தது, ஹியூஜாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நேரத்தில் வந்து நியூஸஸும் வெளியே வந்தது. லைக் வந்து நீங்களும் லியோவில் வந்து ஒரு பாட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது வந்து பிரேக் ஆச்சு. அதில் வந்து யூ ஆர் நோ மோர் ஆஃப் இட்னு. ஃபர்தராக வந்து LCUவில் எப்போ பார்க்கலாம் பிருத்விராஜ் அப்படிங்கிற கொஸ்டின் ஒரு பாப்புலர் கொஸ்டினாக இருக்குது. ஸோ வாட் யூ வாண்ட் டு? தெரியல, லோகேஷ் தான். ஐ மீன் ஐ டோன்ட் நோ. ஐ வுட் லவ் டு பி LCUங்கிறது கிடையாது. ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் லோகேஷ். வண்டர்ஃபுல் ஃபில்ம் மேக்கர், வெரி ஸ்கில்ட் டைரக்டர். 2 times he had offered me the opportunity to collaborate with him, but unfortunately both the times the timeline and the dates did not work out. I really hope I get to work with Lokesh. Right. ஒரு டிரெக்டர் பிருத்விராஜ் கிட்ட இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம். தமிழ் ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஆக்டர் பிருத்விராஜ் வந்து என்றைக்குமே வந்து லைக் வி ஆர் வெரி எங்களோட ஒரு டியர் மாதிரி அவர். ஸோ அதெல்லாம் வந்து அவரை நாங்கள் என்றைக்குமே அவரை மீட் பண்ணும்போது அவர் நடித்த அந்த படங்கள் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசை. இப்போ சின்ஸ் நீங்கள் ஒரு டிரெக்டராக இருக்கனால நீங்கள் ஒர்க் பண்ண ஒரு சில டிரெக்டர்ஸோடைய நேம் சொல்லுவேன், அதில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம் சொல்லுவேன், அதுலேருந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேவி ஆனந்த் சார் கூட கனாகண்டன் படத்தில் எனக்கு அந்த படம் பார்க்கும்போதெல்லாம் இன்றைக்கி இப்போ ரீசெண்டாக கூட 2 months பிஃபோர் வந்து ரீவிசிட் பண்ணியிருந்தேன். அதில் நான் ரொம்ப ஃபேசினேட்டிங்காக பார்த்தது அந்த படம் ஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ண அந்த ஒரு ரிச் காய் ஆட்டிடியூட். லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் வந்து ஒரு கம்ப்ளீட் பெகர் மாதிரியான ஒரு ஜோனுக்குள்ளே போய் வந்து அந்த படம் வந்து முடியும். எப்படி வந்து இது வந்து புல் ஆஃப் பண்ண முடியுது? இஸ் தட் டிரெக்டர்ஸ் மேஜிக் ஆர் தி ஆக்டர்ஸ் மேஜிக் அப்படிங்கிற மாதிரியான? டிரெக்டர்ஸ் மேஜிக் தான். அவர் வந்து வேர்ல்ட் கிளாஸ் டெக்னீஷியன். அவர் இன்ஃபேக்ட் இஸ் இஃப் யூ ஆஸ்க் மீ இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் that's lived in this country. அவர் வந்து இப்போ நீங்கள் தமிழ் படங்களை பற்றி பேசுகிற, have you seen his first film called தேன்மாவின் கொம்பத்து with Prithviraj sir? அவர் வந்து ஒரு மாஸ்டர் ஆக்டர். அவர் what a fantastic cinematographer. அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி ஸ்கில்டான டைரக்டர். அவரோட டெபியூ ஃபிலிமில் வந்து ஒரு சென்ட்ரல் கேரக்டராக என்ன அவர் he thought of meங்கிறதே வந்து எனக்கு ஒரு பெரிய, எனக்கு நான் வெரி யங் ஆக்டர் at that time, so he thought of me for that roleங்கிறதே வந்து எனக்கு பெரிய ஒரு அவார்ட் கிடைச்ச மாதிரி. And so much of learning having worked with him. அவர் இன்னைக்கு இருந்திருந்தா I would have definitely asked him to shoot a film of mine. ரைட், ஓகே. பட் ஆனால் அது ரொம்ப யங் ஏஜில் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் புல் ஆஃப் பண்ணுறது ஒரு ஆட்டோகனிஸ்ட் ரோல் அவரோட கைடன்ஸ் தான். அண்ட் it was KV Anand sir who guided me on what to do, how to do எல்லாமே. I should give full credit to KV Anand sir. Great. ஓகே, வசந்த் சார் கூட சத்தம் போடாது. ஸோ அகெயின் வந்து அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கல்ட் ஃபாலோவிங் இருக்குது அந்த படத்துக்கு டவுன் சவுத்தில். அது பிரில்லியன்ட் டெக்னீஷியன், அகெயின் பிரில்லியன்ட் டெக்னீஷியன். அதோட ஃபில்ம் மேக்கர் ஹூ ஹேஸ் அ வெரி யூனிக் நாக் ஆஃப் லுக்கிங் அட் வெரி காமன் திங்ஸ் இன் லைஃப் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ரைட், ஓகே. அது வந்து ஒரு இப்போ நம்ம சீன் படித்தா ஓகே ஒரு நார்மலான ஒரு மேன் ட்ரைங் டு ப்ரப்போஸ் டு அ கேர்ள் ஹீ லைக்ஸ் மாதிரி ஒரு கரெக்ட் ஒரு பேப்பரில் படித்தா ஒரு காமன் சீன் மாதிரி, கிளீஷே சீன் மாதிரி இருப்பான். பட் when you go on location he would have found a way to do it in a way that makes it slightly unusual. அதாவது ரொம்ப ஒரு ஸ்கில்டாக இருப்பேன் அந்த விஷயத்தில். அவர் great filmmaker and what a fantastic sense of music he has. Really enjoyed working with him. Great, okay. So ராதாமோகன் சார், மொழி மறக்கவே முடியாத ஒரு படம் எல்லாருனாலையும். Probably the most underrated genius in Tamil cinema if you ask me. ஏன்னா வந்து as a writer I think Radhamohan is world class. Absolutely world class. என்கிட்ட கேட்டிங்கன்னா இப்போ மொழியோட ஸ்கிரிப்ட் வந்து should be in the syllabus of every film school.
இட்ஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ் டு ரைட் மொழி வந்து. இன்னும் என்கிட்ட ஒரு 2-3 சப்ஜெக்ட்ஸ் அந்த டைமில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் ஹிஸ் எபிலிட்டி டு பிரேக் டவுன் த மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் மொமெண்ட்ஸ் இன் லைஃப் டு வெரி சிம்பிள் இமோஷன்ஸ், அது 1 in a million. இப்போ மொழி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட யூ டெல் சம்படி திஸ் இஸ் அ ஸ்டோரி அபவுட் a deaf and dumb girl who falls in love with a musician. ஏதோ பயங்கர இமோஷனலாக சேடாக ஒரு ஸ்டோரி மாதிரி இருப்பான். பட் he decided he's going to make a comedy film out of it. And it's a comic film without hurting anybody's feelings, without ever going into a politically incorrect joke. What a talent. Amazing writer, equally talented filmmaker. I don't know why Tamil cinema has not been celebrating him. I mean, what a thought. நீங்க சொல்லும்போது I mean when you articulate அவரை பத்தி நீங்க சொல்லும்போது உண்மையிலே வந்து ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கிறீங்க. இன்னொரு actually we were supposed to do another film after மொழியா? ஆமா, which Gautam was supposed to produce. Gautam Menon was supposed to produce at that time. Again, one of the finest subjects I have heard. இன்னொரு இன்டர்வியூல நான் சொல்லியிருந்தேன் actually. ராதா மோகன் கிட்ட ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, all producers of Tamil cinema, don't do it with me, go and do it with some big star in Tamil cinema, just make that film happen. It's just ask Radha in the Prithviraj பேசிக்கிட்டு இருக்க சப்ஜெக்ட் என்ன, just ask him that. Let's see the interview மூலமா. Super. So of course வசந்த பாலன் சார், இது வந்து the most என்னோட ஃபேவரட் films and நீங்க ப்ளே பண்ண மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் நான் சொல்லுவேன். வெரி அந்த ஒரு தின் லைன் இருக்கும். அதில் கொஞ்சம் கீழே இறங்கினாலும் அவன் மேலே ஒரு பயங்கரமான வெறுப்பும் ஏற்படும், கொஞ்சம் மேலே போனாலுமே அது வந்து ஒரு வேற மாதிரி கூட எல்லாருக்கும் ஃபீல் ஆகும். அது ரொம்ப அழகாக வந்து அந்த படம் ஃபுல்லாக நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க, ஒரு பழைய ஏன்ஷியன்ட் அந்த ட்ராமா ஆர்டிஸ்டோடைய அந்த ஒரு விஷயத்தை. ஸோ காவிய தலைவன் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. I absolutely loved doing that film. One of the most passionate filmmakers I have worked with. Across industries. Across Malayalam, Tamil, Hindi, Telugu. One of the most passionate filmmakers I have worked with. I know Vasant is Balan is like he cinema ilna avaru irandu poiduvaru. Avaru andha mari aal. He's so in love with this craft and he's just amazing. And he set my standards so high with that film because I had so much fun playing that character. Adukapro I just couldn't say yes to another Tamil film. Every time a director comes and wants to approach me for a Tamil film, நான் சொல்ற முத வார்த்தை வந்து சார், நான் வந்து 2014ல லாஸ்ட் ஒரு தமிழ் படம் நடிச்சேன், அதுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட் கிடைச்சேன். I am now happy. இனிமே ஒரு தமிழ் படம் பண்ணா I want to do something that I think is even better than that. இல்ல I'm okay, I'll just do Malayalam cinema or whatever. ஏன்னா தமிழ் சினிமா இஸ் வெரி ஒரு சாஃப்ட் கார்னர் மாதிரி எனக்கு. என்னோட கரியரில் வந்து ஒரு ரொம்ப க்ரூஷியலான ஜங்ஷனில் வந்து தமிழ் சினிமா இஸ் இண்டஸ்ட்ரி தட் ரியலி டுக் மீ த்ரூ அ வெரி பிக் ரிஃபைன்மெண்ட் ஆர்க் ஆஸ் அன் ஆக்டர். நீங்கள் சொன்ன மாதிரி கனா கண்டேன், பாரிஜாத்தம், மொழி, சத்தம் போடாதே எல்லாமே வந்து இட் டுக் மீ அண்ட் ஈவன் லாட் ஆஃப் ஃபில்ம்ஸ். It took me through an arc where I discovered so much about myself as an actor that I look at Tamil cinema with a lot of love and affection. So if I'm doing another Tamil film, I want it to be very special. Right, okay. Of course, இப்போ வந்து உங்களுடைய the most recent-ஆ நம்ம எல்லாருமே பார்த்து வாவ்னு ஃபீல் பண்ண கோட் லைஃப் ஆடிஜிதம் பற்றி பேசாமல் இங்கே நான் போக முடியாது. நான் அந்த படத்தை தியேட்டரில் பார்க்கும்போது லிட்ரலாக வந்து அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் என்ன லைஃப்பை ஃபீல் பண்ணி அங்கே நடிச்சிங்களோ அதை என்னால் தியேட்டர் சீட்டில் வந்து அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது. அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஐ திங்க் சார் இட்ஸ் ஹியூமன்லி இம்பாசிபிள் சார். Again, I mean it is possible because of a director who is so passionate about what he is doing and who is guiding you, and Blessy வந்து one of the finest filmmakers we have in Kerala. And the padam vandu when I said yes to it in 2008 I think, and on the time how old must I have been? What, 25-26 years. Yeah. So on the time for someone like Blessy to sort of decide that avaroda life la avar panna pora dream project la vandu central lead character indha payan da venongiradhu vandu avar and decision eduthadile enakku vandu na avlo my caliber is so much as an actor engiradhu vandu enakke oru pudu check point aga vandu. So I'll forever be thankful. Right, okay. ஸோ இன்றைக்கி ஆடிஜிதம் பற்றி நிறைய பேர் உங்கள்ட்ட வந்து கண்டிப்பாக பேசுவாங்க, அந்த ஸ்கோர் பற்றி, அந்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றி, அந்த ஆக்டிங் பற்றி. எந்த விஷயம் சார், என்ன ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது ஆடிஜிதமில்? இல்லை, ஆடிஜிதம் வந்து அதில் அஃப்கோர்ஸ் இந்த ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் ஈஸி நான் சொல்ல மாட்டேன். பட் அதில் த ஃபில்மிங் வாஸ் ஆக்சுவலி very uncomplicated till the pandemic happened. Once we started shooting, we thought everything correctா plan படி போயிட்டு இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த பேண்டமிக் வந்தது. That made இப்போ சொல்ல போனோன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிக் பட்ஜெட் சூப்பர் ஸ்டார் மலையாளம் ஃபில்மோட பட்ஜெட்டே வந்து
அந்த படத்துக்கு வெளியில் செலவு பண்ண வேண்டியதாக இருந்தது. பிகாஸ் ஆஃப் ஆல்மோஸ்ட் 3 months க்ரூ அங்கே ஹோல்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. வி ஹேட் டு ட்ராவல் டு அண்ட் ஃப்ரோ ஸோ மெனி டைம்ஸ். தட் வாஸ் அன்ஃபார்ச்சுனேட். அது அன்ஃபார்ச்சுனேட்டாக இருந்தது. ஆமாம். ரைட், ஓகே. ஸோ மொழி பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு சடனாக ஞாபகம் வந்து இன்னொரு விஷயம் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை பேசும்போது கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், எம்புரான் ட்ரெய்லர் வந்து அகைன் ரஜினி சார் லான்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணி அந்த விஷயம் சொன்னார் அப்படிங்கிறது. மொழியில் உங்களுக்கு கிடைச்ச அந்த ஃபோன் கால் டு ரஜினி சார், அங்கேருந்து இப்போ எம்புரான் வரைக்கும் இந்த கான்ஸ்டன்ட் அந்த ஒரு லவ், ஒரு வந்து ஏதாவது நல்ல விஷயம் பார்த்தா உடனே போயிட்டு எகிரி குதிச்சு பாராட்டுற அந்த அந்த ஒரு பண்பு இருக்குல்ல. கரெக்ட். ஆமாம். அது ஐ திங்க் he also subconsciously knows how much it would mean to a young actor. Very true. அவருக்கு தெரியுது அது. அவர் வந்து ரஜினிகாந்த், one of world cinemas legends. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோன் கால்னா 5 minutes தான். பட் அந்த பையனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லைஃப் டைம் இதுன்னு அவருக்கும் அது தெரியுது. which is why he is making the effort. அதே மாதிரி லூசிஃபர் ரிலீஸ் ஆன டைமில் வந்து ரஜினி சார் had reached out and and Soundriya had reached out and said we would love to do a film with you, and நான் actually try பண்ணேன். Oh right. ஆமாம். Unfortunately I could not develop a subject that I wanted to pitch to Rajini sir, which is why when this film, when the trailer got ready, I was in Chennai. I had just finished my final mix. I called Soundriya and I said, I really want to show my trailer to Rajini sir first. So Mohanlal sir பார்க்கிறதுக்கு முன்னாடி, my producer பார்க்கிறதுக்கு முன்னாடி, the first person outside of my technical team to see the trailer was Rajini sir. ரொம்ப ஸ்வீட்டான ஆள். There's a reason why people worship him. வீட்டில் வர சொன்னேன் and he said come at 9. நான் வந்து அந்த டென்ஷனில் வந்து I reached by I think some 8:30 or something. அண்ட் அவர் கேள்விப்பட்டார் சார் கீழே வந்து, அண்ட் ஹீ கேம் டவுன் இமீடியட்லி. வான்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போய் ட்ரெய்லர் போட, ஹீ ஷோட் பிளேட் த ட்ரெய்லர். தென் ஹீ செட் இன்னொரு வாட்டி போடு. அண்ட் தென் ஹீ he got up and hugged me and he spoke for so long, and he asked me to call Mohanlal sir. He spoke to Mohanlal sir. It's just I told Soundriya also, I was a bit flabbergasted. அவர் வந்து என்ன மாதிரி ஆள்ப்பா, அந்த ஆரா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இன்க்ரெடிபிள். நீங்க பாத்திருக்கீங்களா அவரை நேர்ல? நான் வந்து ஒரே ஒரு தடவை தூரத்துல இருந்து பாத்திருக்கேன். நான் நீங்க 5 நிமிஷம் பேசணும், அப்ப உங்களுக்கு தெரியும். ஐயோ, அவர் வேற மாதிரி. ஒரு சொல்லும் போது எனக்கு அது ஒரு ஃபில்மி மூமெண்டா இருக்கு. ஐயோ, ஃபேண்டாஸ்டிக். ஓகே, ஸோ வந்து படங்கள் பத்தி, லைனப்ஸ் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசுறோம். லூசிஃபர் 3, அதாவது வந்து இப்போ நம்ம செகண்ட் பார்ட் எம்புரான் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கும்போது தேர்ட் பார்ட்டும் வந்து பொட்டென்ஷியலி அது வந்து ரெடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிப்பாக அதுவும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து இன்னும் எவ்வளோ தூரம் அதோடைய அந்த ஷெல்ஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் தெரியுமா? இன்னொரு ஒன் மோர் ஃபிலிம் தான் இருக்கு. ஓகே, இன்னொரு ஒன் மோர் ஃபிலிம்ல அதில் இந்த ஃப்ரான்ச்சைஸ் முடிய போகுது. பட் அந்த ஃபிலிம் நான் பண்ணணும்னா இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா ரைட், தேர்ட் ஃபிலிம் வந்து கொஞ்சம் பெரிய படம். அது இன்னும் பெரிய, நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஸ்கேலில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்க ரொம்ப லோவா கீப் பண்ண போதே எனக்கு தெரியுது அது வந்து எந்த மாதிரி ஒரு ஸ்கேல்ல வந்து அரைவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர். ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் சார். ஸோ படம் ரிலீஸ் ஆக போகுது, என்ன விஷயம் நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து நீங்க சொல்லும் போது தான் தெரியுது சார், நீங்க வந்து கிட்டத்தட்ட தமிழ்ல நீங்க படம் நினைச்சு ஒரு 11 வருஷம் ஆகிருச்சு ஆக்சுவலா, இல்லையா? பட் ஸ்டில் உங்களை எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிறாங்க, உங்களுடைய படங்கள் கூட எல்லாமே ரெசனேட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் வந்து ஒரு ஆக்டரா வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா. பட் ஸ்டில் இருந்தாலுமே இந்த ஒரு டிரெக்டரா பிருத்விராஜ் கிட்ட இருந்து என்ன வர போகுதுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ வாட் யூ வாண்ட் டு சே டு தி ஆடியன்ஸ்? இல்லை, இது வந்து நான் டைரக்ட் பண்ற படங்கிறதுனால இந்த படத்தை பத்தி நான் இப்படி பேசுறது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல. பட் ஐ அம் கோயிங் டு take the chance and tell you that this is a film where an entire industry is really trying to push its boundaries. We have never attempted something like this before from Kerala, and we have really sort of gone all out with this. So in the padam vetri adanjaduna, it really is the beginning of a lot of new things for us, for cinema from our state. So I really hope that I'm privileged that that responsibility fell on me, but I really hope and pray that I've lived up to it. One விஷயம் that I really have to tell you is we've really spent a lot of time and effort. Bala, my dubbing director, spent a lot of time and effort in making sure that all 5 linguistic versions of the film look and sound as authentic as possible. So என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தமிழ் ஸ்பீக்கிங் ஃபிலிம் லவர்னா I would really want you to go and see the Tamil version of Empuraan. இப்போ தமிழ்நாட்டில் வந்து மலையாளம் version with subtitlesum வரப்போகுது, தமிழ் version வரப்போகுது. I would actually recommend watching the Tamil version for my Tamil speaking friends. It's great actually, because ஏன்னா யூசுவலாக ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து அவங்களுடைய ஒரிஜினல் வெர்ஷனில் தான் பார்க்க சொல்லுவாங்க. கரெக்ட். பட் இப்போ லூசிஃபர் நீங்கள்
லூசிஃபர் பார்ட் 1 இன்னைக்கு ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ்ல எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கு. இஃப் யூ ஆஸ்க் மீ எந்த வெர்ஷன் பார்க்கணும்னு கேட்டா ஐ வில் டெல் யூ கோ வாட்ச் த மலையாளம் வெர்ஷன் பிகாஸ் அந்த டைம்ல we didn't spend so much time and effort in making the dubbed versions. I didn't give time to Bala back then to do a proper thing. In the time for this film we have spent time, effort, money, everything. So I would really recommend watching the Tamil version for people in Tamil Nadu. Great sir. Thank you so much sir. Lovely talking to you and உங்கள்ட்ட முதல்ல சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலா வந்து எப்ப அந்த டே வர போகுதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். So March 27th Empuraan is releasing. Thank you so much. பார்க்கலாம். We are waiting for the feast. Thank you. Thank you sir. Thank you. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க. Mr. Gold Sunflower Oil. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now.